ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். மட்டன் லிவரில் அதிகமான புரதச்சத்து, அயன் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் B12 இருக்குது. மாதத்தில் 1 அல்லது 2 முறையாவது இந்த மாதிரி மட்டன் லிவரை எடுக்கிறனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி ஹோட்டல் ஸ்டைலேன்னு செய்யலான்னு பார்க்குறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மட்டன் லிவர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா, 3 பெரிய சைஸ் வெள்ளை பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்த பிறகு கைவிடாமல் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் உள்ள நீர் நல்லா வற்றி, அதாவது நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இருக்குது. அதே நேரத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டோன்னே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு கைவிடாமல் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே மசாலா பொருட்கள் நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே இதில் நான் ஏற்கனவே 250 கிராம் அளவுக்கு மட்டன் லிவரை வாங்கி நல்லா சுத்தம் படுத்திட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். மட்டன் லிவரையும் சேர்த்துட்டு கைவிடாமல் 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள்லாம் மட்டன் லிவரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா பொருட்கள் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா சுருளை வதங்கி இருக்குது. இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா மசாலாவை எடுத்து விட்டுக்கோங்க. மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மட்டன் லிவர் நல்லா சுருளை பெரண்டு வந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணி 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் லிவர் வேகிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்காமல் இருந்தீங்கன்னா மட்டன் லிவர் வேகாது. அதனால் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சைடில் உள்ள மசாலாலாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. காரம் சரியாக இருக்கும். நம்ம உப்பு மட்டும் இப்போ செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ உப்பு பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு பத்தாமல் இருக்குது. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே லோ ஃப்ளேமில் 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேகட்டும். உங்களுக்கு லேசாக கிரேவி வேணும்னா 10 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப திக்காக வேணும்னா ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், எனக்கு 15 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா சுருளை பெரண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் எனக்கு வேணும். அதனால் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப அருமையான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்லேயே ரொம்ப அருமையாக செஞ்சுட்டோம். கடைசியாக கை நிறைய பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை தூவிக்கோங்க. தூவிட்டு மறுபடியும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மட்டன் லிவரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. அதனால் நம்ம தசைகளை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. விட்டமின் B12 நரம்புகள் நல்லா வேலை செய்கிறதுக்கு உதவி செய்யுது. கண் பார்வை நல்லா இருக்கணும்னா விட்டமின் ஏ வேணும். அந்த விட்டமின் ஏ இந்த மட்டன் லிவரில் கண்டிப்பாக நிறைய இருக்குது. அயன் சத்தும் அதிக அளவு இருக்குது. ரத்த சோகை உள்ளவங்க கண்டிப்பாக வாரத்தில் 1 முறை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிக அளவுக்கு உங்களுக்கு ரத்தம் ஊறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வாரத்தில் 1 முறை இதை எடுத்துக்கிறனால குழந்தை நல்ல ஆரோக்கியமாக உங்களுக்கு பிறக்கும். இதை யார் எடுத்துக்கக்கூடாதுன்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக உள்ளவங்க மட்டன் லிவரை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும்.
ரொம்ப அருமையான மட்டன் லிவரை இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.